ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ்னுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் பிட்லை. இதை சில பேர் வெள்ளை பூசணிக்காய் பிட்லான்னு கூட சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த பிட்லா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டட் கோகனட்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா வெந்த சென்னா கடலை, அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா வெள்ளை பூசணி, அதுக்கப்புறமா தனியா விதை, அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா. பார்த்துக்கோங்க, தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெள்ளை பூசணியும் தேவையான அளவு பார்த்துக்கோங்க, அந்த குவான்டிட்டி. அதுக்கப்புறமா புளி தண்ணி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுக்க போறோம். இந்த பிட்லா செய்வதற்கு தேவையான பேஸ்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கடாய் டீப் பேன்ல நம்ம கொஞ்ச நேரம் இன்கிரீடியன்ஸை நல்லா வறுத்துக்க போறோம். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்தது கடலைப்பருப்பு. அதுக்கு அடுத்தது நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா துவரம்பருப்பு. துவரம்பருப்புக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனியா விதை. ஆக்சுவலா ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியா விதை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண அப்படியே வறுத்துக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொல்கிறேன், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா தனியா விதை, இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. பாருங்க, நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகுது, நல்லா பொரிச்சு வருது. அப்படியே சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அடுத்தது சிவப்பு மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய சிவப்பு மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இது எப்படி நம்ம ஒரு மிக்சியில போட்டு அடிக்க தான் போறோம். அதனால நீங்க சிவப்பு மிளகாவை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா கிரேட்டட் கோகனட், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்த பிறகு நீங்க இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. மிக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். ஒரு பேஸ்டா, ஒரு திக்கான ஒரு பேஸ்டா நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இதை 1 by 1 ஆட் பண்றோம். பாத்தீங்களா, தேங்காய் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அது கடைசியா ஆட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. அது மேல ஒரு டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள் ஆட் பண்றேங்க, 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா மூடிடுங்க. இப்போ நம்ம மிக்சியில போட்டு அடிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வாட்டர் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க என்ன மாதிரி வந்திருக்கு. இந்த ப்ரௌனிஷ் ஆரஞ்சு பேஸ்ட் எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுத்தது நம்ம ஒன்னொன்னா அந்த வெஜிடபிள்ஸை வேக வைக்க போறோங்க. என்ன வெஜிடபிள்ஸ்னா வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறமா தக்காளி, இது ரெண்டுத்தையும் தான். ஃபர்ஸ்ட் எண்ணெய், அதுக்கு மேல 1 ஸ்பூன் கடுகு. அந்த கடுகு நல்லா வெடிச்சு வருது பாருங்க. இப்போ அடுத்தது சிவப்பு மிளகா. இந்த சிவப்பு மிளகா நீங்க கட் பண்ணி போடுங்க. சீரகமா ஆட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிட்டேன். உளுந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கடுகு நல்லா பொரிச்சு வந்த பிறகு அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சிவப்பு மிளகா, 1 சிவப்பு மிளகா போதும், ஏன்னா அப்பவே நம்ம 4 ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெள்ளை பூசணி ஒரு 15-20 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணுங்க. ஸோ வேக வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா லைட்டா தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு. அதுல நீங்க டொமேட்டோ ஆட் பண்ணுங்க. டொமேட்டோ ஆட் பண்ண பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஏன்னா இது முதல்லயே நீங்க டொமேட்டோ ஆட் பண்ணீங்கன்னா டொமேட்டோ ரொம்ப ஓவரா வெந்துடும். டொமேட்டோ அவ்வளவு நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இப்போ இது மேல புளி தண்ணியை நல்லா ஊத்திக்கோங்க தேவையான அளவு. இந்த வெள்ளை பூசணி அதுக்கப்புறமா டொமேட்டோ ரெண்டும் நல்லா முங்குற அளவுக்கு நீங்க இந்த புளி தண்ணியை ஊத்திக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு. அடுத்து சாம்பார் பொடி. சாம்பார் பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா அந்த பிட்லாங்கிறது ஒரு கூட்டுக்கும் ஒரு சாம்பாருக்கும் நடுவுல வருங்க. இப்ப கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வருது பாருங்க. ஃபண்டாஸ்டிக்கா கொதி வந்துட்டு இருக்கு. கொதி வர சமயத்துல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம அந்த முதல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் பேஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த ஆரஞ்சு கலர் பேஸ்ட்டை இதுல அப்படியே ஊத்திடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்பதான் அந்த பேஸ்ட் நல்லா அந்த பேஸ்ட் பயங்கர ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணும்.
நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் பார்த்த பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இப்போ நம்ம அந்த வெந்த சென்னா ஆல்ரெடி வெந்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சென்னா கடலை அதை எடுத்து போட்டுக்கோங்க. சென்னா கடலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணும்னா வேறுகடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். வெந்த வேறுகடலையே நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து சென்னா கடலை. பாருங்கள், நல்லா ஒரு திக்கனாய் வருது. அப்படியே கொதிக்க கொதிக்க திக்கனாயிடும். இப்போ இந்த சமயத்துல நீங்க வந்து பருப்பு ஆட் பண்ணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த பிட்லா வந்து ஒரு எக்ஸாக்டா ஒரு சாம்பார் வெரைட்டியும் கிடையாது, ஒரு கூட்டு வெரைட்டியும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். ஏன்னா இது கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா தேங்காயை அரைச்சி விட போறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணது வந்து பருப்பு. நம்ம யூஸ்வலா சாம்பார்லயும் பருப்பு ஆட் பண்ணுவோம். பருப்பு ஆட் பண்ண பிறகும் நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டுங்க. யூஸ்வலா பாரிக்காய் எடுத்து பிட்லா பண்ணுவாங்க, நம்ம வந்து பூஷணிக்காய் எடுத்து பண்றோம், வெள்ளை பூஷணி எடுத்து பண்றோம். அது நல்லா கொதி வந்த பிறகு அதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதை அடுத்தது வந்து இந்த ஃப்ரைங் பேனுக்கு போறோம். இந்த ஃப்ரைங் பேன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல வந்து சீரகம் நல்லா ஊத்திக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா வெடிச்சு வருது, ஸ்பிளட்டர் ஆகி வருது பாருங்க, ஃபென்டாஸ்டிக்கா வருது. இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த தேங்காய் கிரேட்டட் கோகோனட் இது மேல ஆட் பண்ண போறோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வீடியோ ஆக்சுவலாக நான் ஸ்பீட் அப் பண்ணியிருக்கேன் மக்களே. நல்லா வறுத்த பிறகு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பூன் நெய் வேணா அது மேலே ஊற்றிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெய். தேவைன்னா 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம், தப்பே கிடையாது. இது எது வரைக்கும் அந்த மாதிரி வறுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்து வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். டார்க் ப்ரௌனாக வருங்க, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, அந்த ஒயிட் கலர்ல இருந்த தேங்காய் ஸ்லோவா நீங்க கலர் மாறுறத பார்க்கலாம். எல்லோவா மாறிடுச்சு. இப்போ வந்து கரெக்டா ப்ரௌனா மாறிட்டு வருது பாருங்க. ரொம்ப ப்ரௌனா மாறிடக்கூடாது. பாருங்க, ஆல்ரெடி ஓரளவுக்கு வந்து நல்ல ப்ரௌனா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிட்லைல வந்து இதை வந்து கொட்ட போறோம். ஆக்சுவலா கொட்டின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வெள்ளை பூஷணிக்காய் பிட்லை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃபண்டாஸ்டிக்கா வந்திருக்கு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ. சார்ஜ்